நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு பார்வை கொஞ்சம் பேசுது, அருவம் கொஞ்சம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம், வணக்கம். இது உங்கள் குட்டா editz. இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் ப்ரீலோ பார்த்துட்டு ஒரு சூப்பரான கலர் ஃபில்டர் எஃபெக்ட் தான் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைட் மாஷனில் வந்து நம்ம ஃபஸ்ட் எடிட் பண்ண போகிறது இல்லை, வேறு ஒரு ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலைட் மாஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி அப்புறம் அந்த எஃபெக்ட் வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே நிறைய எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. கலர் ஃபில்டர் எஃபெக்ட் வந்து அதில் வந்து நம்ம டிஃபால்ட்டாகவே செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அந்த கலர் ஃபில்டர் எஃபெக்ட் நம்ம இப்போ ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி எப்படி கொண்டு வரலாம் தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆனால் வீடியோ கொஞ்சம் ஒரு ஸ்கிப் பண்ண பாருங்கள், வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது. ஓகே, நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர அந்த பெல் ஐக்கன் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டா தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் guys. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான கலர் ஃபில்டர் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இந்த நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D LUT மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆப்போட நேமு. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரியில் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியூவில் பார்த்து இந்த வீடியோ தான் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் ஆட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுற பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த லைனில். நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதாவது நீங்களே க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் வந்து எதாவது நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய டிஃப்ரெண்ட்டான நீங்களே பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட விருப்பம் தான். அது நீங்கள் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து LUT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ஆன் பண்ணி வச்சுருங்க. ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபால்ட்டான கீழே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் இப்போ ஆட் பண்ண எஃபெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ப்ரீவியூவில் காட்டினா அந்த 4 வீடியோ ஷோ பண்ணியிருப்பேன். அதில் ஆட் பண்ண அந்த எஃபெக்ட் மட்டும் உங்களுக்கு வந்து இப்போது சொல்கிறேன். டாப் 25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஸ்டார் போட்ட மாதிரி. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். நான் மார்க் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகும். அதாவது உங்களுக்கு வந்து டேட்டா போகிறது தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடாக இருக்குது, ஸ்லோவாக இருக்கிறது இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான அவங்களே கொடுத்தது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ண ஒரு அதாவது பிங்க் கலரில் அதாவது ரோஸ் கலரில் பேக்ரவுண்டில் ஒரு கலர் ஃபில்டர் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த கலர் ஃபில்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ மார்க் பண்ணுறேன். இந்த கலர் ஃபில்டர் தான். இதை நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து அதை ஜஸ்ட்டு நான் கிளிக் மட்டும் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கு பேக்ரவுண்டில் எப்படி அந்த மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இப்போது உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காட்ட மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூஸ் வந்து அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இப்படி டிகிரிஸ் சொன்னால் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இதில் வந்து மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வேல்யூ வச்சுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது 100 டிகிரியே இருக்கட்டும், அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் இந்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டாக இருக்குது, அதாவது அதெல்லாம் இருக்குது தேர்டாக இருக்குது. அந்த இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த எஃபெக்ட் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எஃபெக்ட் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அது எல்லாம் ரெட் கலரில் அப்படி மாறிடும். உங்களுக்கு இது பார்க்கவும் கொஞ்சம் இந்த எஃபெக்ட்டும் பார்க்கவும் நல்லாயிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த எஃபெக்ட் கூட நல்லாயிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து கிளிக் பண்ணி காட்டுற பாருங்க. ஜஸ்ட்டு இது கூட நல்லா தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த எஃபெக்ட் கூட நல்லா தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் அப்படி ப்ளூ கலரில் இருக்க மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், நான் உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன். ஓகே, இது கூட பார்க்க நல்லா தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட்டு செகண்டாக இருக்குது அந்த எஃபெக்ட் தான், அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக அது வந்து ஆட் ஆகிட்ருக்கும்.
இதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து டிக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ் ஆகிறதுக்கு அதாவது உங்கள் கேலரிக்கு சேவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் டு கேலரி அப்படி சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் சேவ் டு கேலரி கொடுத்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனு ஜஸ்ட் உங்களுக்கு லோட் ஆகி இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்லை வந்து 100 வந்து தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி கலர் ஃபில்டர் எஃபெக்ட் வந்து கொண்டு வரணும் ஈஸியாக சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரே கிளிக்கில். ஓகே, இந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட வர பெல் பண்ணி ஆல் எப்படி செலக்ட் பண்ணிட்டா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பண்ணுவோம் நோட்டிஃபிகேஷன் தவறாமல் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு தெரியும். மறக்காமல் வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.